அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, தற்போது உயர்நீதிமன்றம் மாம்பழ சின்ன வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய உரிமையல் வழக்கு முடியும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உரிமையல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து கடந்த மார்ச் 26 உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் தற்போது ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவில் இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தையே அணுகும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என நேற்றைய தினமும் தலைமை நீதிபதி அமர்வில் ஒரு முறையீடு செய்யப்பட்டது. அப்போது இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் ராமதாஸ் தரப்பில் இன்று மீண்டும் முறையீடானது செய்யப்பட்டது. தங்கள் வழக்கை இன்று பிற்பகலே அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை அன்று விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு மனு எண்ணிடப்படாமல் விசாரணைக்கு மாட்டாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்காங்க. மேலும் மனு எண்ணிடப்பட்டால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது லட்சுமி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, தற்போது உயர்நீதிமன்றம் மாம்பழ சின்ன வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய உரிமையல் வழக்கு முடியும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உரிமையல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து கடந்த மார்ச் 26 உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் தற்போது ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவில் இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தையே அணுகும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என நேற்றைய தினமும் தலைமை நீதிபதி அமர்வில் ஒரு முறையீடு செய்யப்பட்டது. அப்போது இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் ராமதாஸ் தரப்பில் இன்று மீண்டும் முறையீடானது செய்யப்பட்டது. தங்கள் வழக்கை இன்று பிற்பகலே அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை அன்று விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு மனு எண்ணிடப்படாமல் விசாரணைக்கு மாட்டாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்காங்க. மேலும் மனு எண்ணிடப்பட்டால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது லட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.